புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரைக் கொல்லும். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கோப்பியம், உண்மையும் பின்னணியும். வணக்கம். கடனும் கந்துவட்டியும் என்றைக்குமே சக மனிதனின் உயிரை பறித்துவிடும் என்பதை உணர்த்தும் விதமாக தாய் மற்றும் 13 வயது சிறுமிய கழுத்து அறுத்து கொன்ற கொடூர சம்பவத்தை பற்றியும், புதுவையில முன்விரோதமாக 2 ரவுடிகள் கொலை செய்யப்பட்ட சம்பவத்துடன் தாம்பரத்தில் ஆட்டோ ஓட்டுநரை கடத்தி கொலை செய்த சம்பவங்களை பற்றி இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்கலாம். கொடுத்த கடனை கேட்ட பெண் மகளுடன் கொடூர கொலை. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாஞ்சாலியூர் அடுத்த யாசின் நகர் பகுதியில் தாய் மற்றும் 13 வயது மகள் கொடூரமாக கழுத்து அறுத்து படுகொலை செய்யப்பட்ட நெஞ்சை உறைய வைக்கும் பகீர் கொலை சம்பவத்தின் உண்மை என்ன, அதன் பின்னணி என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாஞ்சாலியூரை அடுத்த யாசின் நகர் பகுதியில் வசித்து வருபவர் எல்லம்மாள். கணவர் இறந்துவிட்ட நிலையில் மகன் பெரியசாமி மற்றும் 13 வயது மகள் யாஷிதா ஆகியோருடன் தனியாக வசித்து வந்தார். இந்நிலையில் கடந்த திங்கட்கிழமை அன்று பள்ளிக்கு சென்றுவிட்டு மீண்டும் மாலை வீடு திரும்பிய மகன் பெரியசாமிக்கு வீட்டில் பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், பள்ளி முடிந்து தாயை பார்ப்பதற்கு ஆவலோடு வீட்டிற்குள் நுழைந்த பொழுது அங்கே வீட்டின் ஹாலில் இருந்த சோஃபாவில் தாய் எல்லம்மாவும் தரையில் சகோதரி யாசிதாவும் கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தனர். தாயும் சகோதரியும் தன் கண் முன்னால் கழுத்தறுக்கப்பட்டு இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் உறைந்து போன மகன் பெரியசாமி செய்வதறியாமல் பயத்தில் கத்தி கூச்சலிட்டிருக்கிறார். பெரியசாமியின் அலறல் சத்தம் கேட்ட அக்கம்பக்கத்தினர் ஓடி வந்து பார்த்தபொழுதுதான் வீட்டின் உள்ளே தாயும் மகளும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டு கிடப்பதைக் கண்டு ஆடிப்போயினர். பின்னர் இது குறித்து உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கிருஷ்ணகிரி தாலுகா போலீசார் மற்றும் டிஎஸ்பி முரளி ஆகியோர் இது குறித்து உடனடியாக மாவட்ட எஸ்பி தங்கதுரைக்கும் தகவல் தெரிவிக்கவே உடனடியாக நேரில் வந்த எஸ்பி சம்பவ இடத்தை பார்வையிட்டு கொடூர கொலை குறித்தும் கொலையாளிகள் குறித்தும் கைரேகை நிபுணர்களுடன் தீவிர விசாரணையை மேற்கொண்டு வந்தனர். அதே நேரத்தில் இந்த இரட்டை கொலை சம்பவம் பாஞ்சாலியூர் யாசின் நகர் பகுதியில் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியது. இதைத் தொடர்ந்து தாய் மற்றும் மகளின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து நடந்த இரட்டை கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கிய போலீசார் கொலையாளிகளை பிடிப்பதற்காக காவல் துணை கண்காணிப்பாளர் முரளி தலைமையில் 7 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர விசாரணையில் ஈடுபட்டனர். அப்போது கொலை நடந்த இடத்தை சுற்றியுள்ள சிசிடிவி காட்சிகள், கொலையான எல்லம்மாள் யார் யாருடன் அதிகமாக பேசினார், அந்த பகுதியில் இருந்த செல்போன் சிக்னல்கள் என பல்வேறு ஆதாரங்களின் அடிப்படையில் கொலையாளிகளை தனிப்படையினர் சல்லடை போட்டு தேடி வந்தனர். இதன் பலனாக கொலை நடந்த சுமார் 30 மணி நேரத்தில் 2 கொடூர கொலைகளை அரங்கேற்றியது காவேரிப்பட்டினத்தை அடுத்த குறும்பப்பட்டி பகுதியை சேர்ந்த இளைஞர்களான நவீன்குமார், சத்யரசு, ஹரிஷ் ஆகிய 3 பேர்தான் கொலையாளிகள் என தனிப்படையினர் அடையாளம் கண்டனர். பின்னர் அதே பகுதியில் பதுங்கியிருந்த மூவரையும் சுற்றி வளைத்து கைது செய்த போலீசார் அவர்களை ரகசிய இடத்தில் வைத்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் எல்லம்மாளிடம் வட்டிக்கு வாங்கிய 10,000 ரூபாய் கடன் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்தில் நடந்த கொலை என்ற அதிர்ச்சி தகவல் தெரியவந்தது. கிருஷ்ணகிரியை மட்டுமல்ல, தமிழ்நாட்டையே அதிர வைத்திருக்கும் இந்த இரட்டை கொலை சம்பவத்துல 10,000 ரூபாய் கொடுக்கல் வாங்கல் இருவரின் கொடூர கொலைக்கு வழிவகுத்தது எப்படி, 13 வயது சிறுமியையும் ஈவு இரக்கமே இல்லாம கழுத்தை அறுத்து கொலை செய்ய காரணம் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். காவேரிப்பட்டினத்தை அடுத்த குறும்பப்பட்டி பகுதியை சேர்ந்த இளைஞரான நவீன்குமாரும் திடீர் பணத்தேவை ஏற்பட்டுள்ளது. இதனால் தனது உறவினரான சத்யரசுவிடம் இது குறித்து கூறவே சத்யரசு அவருக்கு தெரிந்த வட்டிக்கு பணம் கொடுக்கும் எல்லம்மாவிடம் அழைத்து சென்றார். இதையடுத்து எல்லம்மா நவீன்குமாரிடமிருந்து இருசக்கர வாகனத்தின் ஆவணங்களை பெற்றுக்கொண்டு 10 வட்டிக்கு ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துள்ளார். அதிலும் அந்த மாதத்தின் வட்டி 1000 போக மீதம் 9,000 கொடுத்து மாதம் 1000 ரூபாய் தவறாமல் கொடுக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறார். அதன்படியே நவீன்குமாரும் 3 மாதங்கள் தவறாமல் மாதம் 1000 ரூபாய் என 3000 வரை திருப்பி செலுத்தி இருக்கிறார். மீதம் 7,000 கொடுக்கவிருந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக கொடுக்காததால்
கோபமடைந்த எல்லம்மா வாங்கிய பணத்தை வட்டியுடன் கொடுக்கவில்லை என்றால் இருசக்கர வாகனத்தை விட்டு போகும்படி மிகவும் கேவலமாகவும் தரக்குறைவாகவும் திட்டியதாக கூறப்படும் நிலையில் எல்லம்மாள் திட்டியதால் கடும் ஆத்திரத்தில் இருந்த நவீன்குமாரும் சத்யரசுவும் தங்களிடம் பணம் கேட்டு கேவலமாக திட்டி அசிங்கப்படுத்திய எல்லம்மாவை பழிவாங்க வேண்டும் என திட்டம் தீட்டினர். அதன்படியே இவர்களின் நண்பனான ஹரிஷ் என்பவனையும் அழைத்துக் கொண்டு மது அருந்தியிருக்கின்றனர். பின்னர் கத்தியை எடுத்து மறைத்து வைத்துக் கொண்டு மூவரும் சம்பவத்தன்று மாலை எல்லம்மாவின் வீட்டிற்கு சென்றுள்ளனர். அப்போது எல்லம்மா வீட்டின் ஹாலில் உள்ள சோபாவில் படுத்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். அப்போது உள்ளே சென்ற மூவரும் வாங்கிய பணத்தை திரும்ப கொடுப்பதைப் போல பேச்சு கொடுத்து கொண்டே எல்லம்மாவின் பின்புறமாக வந்த நேரத்தில் திடீரென ஹரிஷும் சத்யரசுவும் எல்லம்மாவின் காலை பிடித்துக் கொள்ள நவீன் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து எல்லம்மாவின் கழுத்தை அறுத்துள்ளார். இதை சற்றும் எதிர்பாராத எல்லம்மா அவர்களிடம் எவ்வளவோ போராடியும் 3 பேரும் சேர்ந்து பெரும் போராட்டத்திற்கு பிறகு எல்லம்மாவின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்தனர். அதே நேரத்தில் வீட்டில் மற்றொரு அறையில் தூங்கிக் கொண்டிருந்த மகள் சுகிதா ஏதோ சத்தம் கேட்பதாக எழுந்து வந்து பார்த்தபொழுது அங்கே தாய் எல்லம்மா இரத்த வெள்ளத்தில் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியில் கத்தி கூச்சலிடவே அதிர்ச்சியடைந்த மூவரும் கூச்சலிட்ட சுசிதாவின் கழுத்தை நெரித்துள்ளனர். அதில் சிறுமி சுசிதா மயக்கமடைந்து கீழே விழுந்த நிலையில் மயக்கம் தெளிந்து மீண்டும் கண் விழித்தால் மூவரையும் காட்டிக் கொடுத்து விடுவார் என்பதற்காக சிறுமி என்றும் பாராமல் மயக்கத்தில் இருந்த சிறுமியின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளனர். பின்னர் மூவரும் மிகவும் சாவகாசமாக இரத்தக்கரை படிந்த கத்தியை அங்கேயே கழுவி சுத்தம் செய்துவிட்டு எல்லம்மாள் அணிந்திருந்த 2 தங்க சங்கிலியை 2 வளையல்கள் ஒரு மோதிரம் மற்றும் 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட குற்றவாளிகள் மூவரிடமிருந்தும் 50,000 ரூபாய் பணம் மற்றும் 10 பவுன் தங்க நகைகள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். ஆனாலும் கூட 13 வயது சிறுமி உட்பட 2 கொடூர கொலைகளுக்கு காரணமான கொலையாளிகளுக்கு தகுந்த தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி உறவினர்கள் தாலுகா காவல் நிலையத்தினை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. மேலும் வட்டிக்கு பண விவகாரத்தில் தாய் மற்றும் 13 வயது மகள் கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த 3 பேரும் சேர்ந்து வந்து கொலை செய்யக்கூடிய அளவுக்கு துணிச்சலோடு வந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம தாயை மட்டும் கொல்றதோடு மட்டும் இல்லாம அவருடைய 12 வயது ஒரு பெண்ணையும் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த செய்தி ஒரு பேர் அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. தமிழக அரசு இதுல கவனம் செலுத்தி மூவரையும் கைது செய்திருக்கிறது. அதை வரவேற்கிறோம். ஆனால் இதற்கான காரணத்தை காவல்துறை ஆராய்ந்திருக்க வேண்டும். மது உள்ளிட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அதிகமாக நடந்தேறி வருகிறது. இதை தடுக்க தவறியதனுடைய விளைவே இது போன்ற கொலைகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஆகவே உடனடியாக தமிழ்நாடு அரசு கவனம் செலுத்த வேண்டும். மாவட்ட காவல்துறை இதில் மிகுந்த தீவிர கவனம் செலுத்தி இளம் வயது மாணவர்களிடம் இளைஞர்களிடம் மது மற்றும் கஞ்சா பொருட்கள் புழக்கப்படுவதை தடுத்திட வேண்டும் என்று என் போன்ற சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். இன்றைக்கு கந்துவட்டி விவகாரங்கள்ல ஏராளமான உயிர்கள் பலியாகி வரும் சூழ்நிலையில மீண்டும் வட்டி பண விவகாரத்துல பயங்கரவாதத்தை உணர்த்தும் விதமாக நடந்திருக்கும் இந்த சம்பவத்தை அடுத்தாவது வட்டி விவகாரங்கள்ல இது போன்ற அசம்பாவிதங்கள் மேற்கொண்டு நடக்காமல் இருக்க கண்காணிப்பு குழுக்கள் கிராமப்புறங்கள்ல நடக்கும் அதிகப்படியான வட்டி தொடர்பான பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணும் விதமாக காவல்துறையும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அனைவரும் கோரிக்கையாக உள்ளது. கோப்பியம், உண்மையும் பின்னணியும்.